இந்திய சட்ட விழிப்புணர்வு பகுதி 3. இந்திய தண்டனை சட்டம், பிரிவுகள் 6 முதல் 10 வரை. பொதுவான விளக்கங்கள். நமது இந்திய சட்டத் தொடருக்கு மீண்டும் வரவேற்கிறோம். முந்தைய பகுதிகளில் இன் முன்னுரை மற்றும் அதன் எல்லைகளை பார்த்தோம். இன்று நாம் அத்தியாயம் 2, பொதுவான விளக்கங்கள் பற்றி பார்க்கப் போகிறோம். இந்த அத்தியாயத்தை இன் அகராதியாக கருதலாம். சட்டம் முழுவதும் பயன்படுத்தப்படும் சொற்கள் எவ்வித குழப்பமும் இன்றி இங்கே விளக்கப்பட்டுள்ளன. பிரிவு 6 ஒரு முக்கியமான விதியை கூறுகிறது. இல் உள்ள ஒவ்வொரு குற்றத்தின் விளக்கமும் தண்டனை விதிகளும் பொதுவான விதிவிலக்குகள் என்ற அத்தியாயத்திற்கு உட்பட்டே புரிந்து கொள்ளப்பட வேண்டும். உதாரணமாக, 7 வயதுக்குட்பட்ட குழந்தை செய்யும் எந்தச் செயலும் குற்றம் அல்ல என்று பிரிவு 82 கூறுகிறது. ஒவ்வொரு சட்டப் பிரிவிலும் குழந்தைகளுக்கு இது பொருந்தாது என்று மீண்டும் மீண்டும் சொல்லத் தேவையில்லை. பிரிவு 6 அதை உறுதி செய்கிறது. பிரிவு 7 சட்டத்தின் சீரான தன்மையை உறுதி செய்கிறது. இந்தச் சட்டத்தின் ஒரு பகுதியில் ஒரு சொல் விளக்கப்பட்டால் அதே சொல் மற்ற அனைத்து பகுதிகளிலும் அதே பொருளில்தான் பயன்படுத்தப்பட வேண்டும். நேர்மையற்ற முறையில் என்ற சொல் ஒரு இடத்தில் விளக்கப்பட்டால் அது ஐபிசி முழுமைக்கும் அதே பொருளையே தரும். பிரிவு 8 பாலினத்தைப் பற்றி விளக்குகிறது. ஐபிசி சட்டத்தில் அவன், இ அல்லது அவருடைய போன்ற சொற்கள் பயன்படுத்தப்பட்டால் அது ஆண் மற்றும் பெண் ஆகிய இருபாலரையும் குறிக்கும். சட்டத்தை எளிமையாக எழுத பயன்படுத்தப்படும் ஒரு முறை இது. பிரிவு 9 எண்ணிக்கையை பற்றியது. சூழல் வேறுவிதமாக இருந்தாலொழிய ஒருமையை குறிக்கும் சொற்கள் பன்மையையும் பன்மையை குறிக்கும் சொற்கள் ஒருமையையும் குறிக்கும். அதாவது, சட்ட ரீதியாக ஒரு நபர் என்பது பல நபர்களையும் குறிக்கலாம். பிரிவு 10 ஆண் மற்றும் பெண் என்ற சொற்களுக்கு விளக்கம் அளிக்கிறது. ஆண் என்பது எந்த வயதினையும் கொண்ட ஒரு ஆபரைக் குறிக்கும். பெண் என்பது எந்த வயதினையும் கொண்ட ஒரு பெண்ணைக் குறிக்கும். இதில் பிறந்த குழந்தை முதல் முதியவர் வரை அனைவரும் அடங்குவர். இந்திய சட்டங்களை சரியாக புரிந்து கொள்ள இந்த அடிப்படை பிரிவுகள் மிகவும் அவசியமானவை. இவை சட்டத்தின் மொழியை துல்லியமாகவும் பொதுவானதாகவும் மாற்றுகின்றன. அடுத்த பகுதியில் பிரிவு 11 முதல் மற்ற விளக்கங்களை பார்ப்போம். மறக்காமல் லைக் மற்றும் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.